தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். வீடியோக்கு பேக்கிரவுண்ட்ல எப்படி டெக்ஸ்ட், எலிமெண்ட், வீடியோஸ்லாம் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன கிளிப் வேணுமோ அந்த கிளிப்ப வந்து இம்போர்ட் பண்ணிட்டு, அந்த கிளிப்ப டூப்ளிகேட் எடுத்து மேல எடுத்துட்டு போயிட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கிளிப்போட ஆடியோ வந்து ஃபுல்லா டவுன் பண்ணிட்டு, பக்கத்துல வீடியோன்ட்டு இருக்கும் பாருங்களா, அதுல குடுத்தீங்கன்னா ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துட்டு, ஆட்டோ ரிமூவல்ன்னு சொல்லிட்டு டிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ப்ராசஸிங்ல தான் இருக்கும். நீங்க வந்து வேற வொர்க் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கலாம் அந்த டைம்ல. ஸோ மெயின் கிளிப்ப வந்து ஹைட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆயிருக்குது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த 2 கிளிப்புக்கும் நடுவுல இன்னொரு எலிமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ எந்த எலிமெண்ட் வேணுமோ அந்த எலிமெண்ட் ஆட் பண்ணி, இதுல இந்த 2 கிளிப்புக்கும் நடுவுல எடுத்துட்டு வந்து டிராக் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, நம்ம வேல முடிஞ்சுது. ஸோ இந்த எலிமெண்ட் வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம ரீசைஸ் பண்ணி இந்த மாரி பிளேஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஸோ பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாவும் இருக்கும். ஸோ நீங்க என்ன பேசுறீங்க, என்ன ஆக்ஷன் குடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பேசியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து எவ்வளோ நேரம் வேணுமோ அந்த டைம் வந்து கிளிப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே அனிமேஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அப்படியே ஒரு மாரி எஃபெக்ட் வந்து சர்ருன்னு வரும். அப்படியே டிஸப்பியர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வந்து இந்த அனிமேஷன்ல இன் அண்ட் அவுட் குடுத்தோம் அப்படின்னா, இந்த எலிமெண்ட் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாவும் இருக்கும். ஸோ இந்த CapCut வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். ஃப்ரீ வெர்ஷன்ல நம்ம ஏகப்பட்ட ஃபீச்சர் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிரீமியம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஓவர் காஸ்ட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம போ வேண்டாம். நம்ம ஃப்ரீயா இருக்கிற வெர்ஷன்லயே வந்து நம்ம நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எலிமெண்ட் வந்து எந்த இடத்துல தேவையோ அத மட்டும் ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு, தேவையில்லாத போர்ஷன்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் ப்ராசஸ் தான் டெக்ஸ்ட்டுக்கும். மேல வந்து டெக்ஸ்ட்டுன்ட்டு இருக்கும். அத குடுத்தீங்க அப்டின்னா, ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து ஆட் ஆயிடும். இத எடுத்துட்டு வந்து நம்ம இந்த 2 கிளிப்புக்கும் நடுவுல வந்து வச்சுட்டோம் அப்டின்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி இன் அண்ட் அவுட் அனிமேஷன் குடுத்துக்கலாம். ஸோ என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அது நம்மளோட விருப்பம். நம்ம எந்த டெக்ஸ்ட் வேணாலும் குடுத்துட்டு, கீழ வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைலு, ஃபாண்ட்டோட சைஸ் இந்த மாரி எல்லாமே கீழ குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வேணுன்றத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்து இன் அண்ட் அவுட் அனிமேஷன் குடுத்துட்டோம் அப்டின்னா, இதுவும் அதே போலவே வந்து அப்பியர் ஆகும், டிஸப்பியர் ஆகும். ஸோ சேம் அந்த எலிமெண்ட் வந்து எந்த மாரி பிளேஸ் பண்ணீங்களோ, அதே போலவே இந்த டெக்ஸ்ட்ட வந்து நீங்க எங்க பேசியிருக்கீங்களோ, அந்த இடத்துல எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்களோ, அத மட்டும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ்லாம் வந்து நீங்களே மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த இன் அண்ட் அவுட் அனிமேஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2த்துக்குமே சேமா குடுக்காம, வேற வேற மாதிரி கூட நீங்க குடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளோ நேரம் குடுக்க முடியும், எவ்வளோ டியூரேஷன் வந்து அந்த அனிமேஷன் வந்து குடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம கீழ வந்து ஸ்கேல் குடுத்துருப்பாங்க. அத மெஷர் பண்ணி நம்ம குடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். டெக்ஸ்ட்டுக்கும், எலிமெண்ட்டுக்கும் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணோம், அனிமேஷன்ஸ் வந்து இன் அண்ட் அவுட் எப்படி குடுத்தோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதே ப்ராசஸ் வச்சே நம்ம வந்து வீடியோவ எப்படி நம்ம பேக்கிரவுண்ட்ல ப்ளே பண்ண வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன கிளிப் வேணுமோ அந்த கிளிப்ப வந்து அகைன் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சேம் ப்ராசஸ் வச்சு தான் வந்து நம்ம வீடியோவ வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ நெறைய Instagram ரீல்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாரி பேக்கிரவுண்ட்ல வந்து வீடியோ வந்து ரன் ஆயிட்டுருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி மெத்தட்லயும் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ கிளிப்ப வந்து எடுத்துட்டு வந்து இந்த எலிமெண்ட் பக்கத்திலேயே நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி மீதி இருக்க போர்ஷன் வந்து டெலீட் பண்ணிட்டு, ஸ்கேல் வச்சு ரீசைஸ் பண்ணிட்டு, அது மேல எடுத்துட்டு போயிட்டு நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம சாதாரணமா விட்டோம் அப்டின்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால இதுக்கும் வந்து இன் அண்ட் அவுட் அனிமேஷன் குடுத்தோம் அப்டின்னா பார்க்கறதுக்கு இன்னும் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரியே எலிமெண்ட்க்கு எப்படி நம்ம ஆட் பண்ணோமோ, அதே மாதிரியே இன் அண்ட் அவுட்க்கு வந்து அனிமேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு, வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்டின்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பேக்கிரவுண்ட்ல இருக்க வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் அப்டின்னா, மாஸ்க் அப்ளை பண்ணலாம். ஸோ மாஸ்க் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? மேலேயும் கீழேயும் இருக்க ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு பாருங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பிளர் பண்ணி காட்டலாம். ஸோ இது எப்படி பண்றது அப்டின்னா, இந்த கிளிப்ப வந்து செலக்ட் பண்ணிட்டு, வீடியோல மாஸ்க்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாஸ்க்ல மிரர் குடுத்துட்டு, தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த மாரி வந்து நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைச்சிரும். ஸோ இந்த மாஸ்க் அப்ளை பண்ண உடனே மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒயிட் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அத வந்து அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா, இந்த நம்ம ஃபெதர் லெவல் வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.